நெடியோன் வணக்கம். இன்று நாம் வந்துள்ள இடம் திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் தொலைவு, அதே போன்று திருச்செந்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு, கன்னியாகுமரியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவு, தூத்துக்குடியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது தென்பகுதியில் அமைந்திருக்கும் இடம். கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடிக்கு இடையே கிட்டத்தட்ட அமைந்துள்ள ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வரலாற்று காலத்திலிருந்து மிகவும் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அவர்கள் இந்த பகுதியிலிருந்து, அதாவது பாண்டிய நாடாகத்தான் அதிக காலம் இருந்திருக்கின்றது. இந்த பகுதி பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது. இங்கும் பாண்டிய மன்னர்கள் அவர்களின் பிரதிநிதிகளை இங்கு நிலைநிறுத்தி வைத்திருந்தார்கள். ஏனெனில் இந்த பகுதியிலிருந்து வணிகமான தென்கிழக்கு ஆசியா, கங்கை சமவெளி, இலங்கை, அதே போன்று மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா, எகிப்து நாடுகளுடன் வணிகம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆகவே இது வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. இப்பொழுது சுயம்புலிங்க சுவாமி கோவிலும், அதை சுற்றி சுயம்புலிங்க சுவாமி என்றால் சிவன் கோவில், சிவனை சுற்றி பல அந்த பகுதியில் வழிபடப்படும் சிறுதெய்வ வழிபாடுகளும் குலதெய்வங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ஒரு இடிந்த நிலையிலும் காணப்படுகின்றது. முன்பு இந்த கோவில் எந்த கடவுளுக்கு வழிபாடு நடந்தது என்பதை பற்றி நாம் தெரியவில்லை. அது தொடர்ந்து நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது திருச்செந்தூரிலிருந்து நான் அங்கு போய்கிட்டு இருக்கேன். அது போகும் வழியெல்லாம் சிவப்பு நிற மணல் நிறைந்த பகுதியாக காணப்படுது. ஏற்கனவே மணல் மாதா கோவிலுக்கு நம்ம போயிருந்தோம், அதை நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த சுயம்புலிங்க சுவாமி கோவில் அமைந்துள்ள உவகைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த உவகை கோவில் இடத்துக்கு வந்தாச்சு. அங்க பணம் கட்டிட்டு அந்த உள்ள போனா அந்த இடத்துல டோல் டாக்ஸ் மாதிரி சின்னதா சுங்க வகை கட்டணும், அந்த கோயிலுக்கு உள்ள போகிறதுக்காக, வாகனங்கள் நிறுத்துறதுக்கு. அப்ப போகும்போது காவலர்கள் நம்ம நிறுத்தினாங்க. எதுக்காக உங்க வண்டியில பின்னாடி பெட்டி வச்சிருக்கீங்க, பெட்டியில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. பெட்டியில எங்க நீண்ட தூரம் போகணும், அதே போல நான் வரலாற்று பதிவுகளை இடுறதுக்காக, வலையொலி காட்சிக்காக காணொலிகளை எடுக்க போகும்போதும் என்னுடைய பொருட்களை எடுத்து போறதுக்காக அந்த பெட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க சோதனை பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் அதிகமான மதுபானங்களை எடுத்துட்டு வருவதும் சமூக விரோத நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்க காவலர்களை பணிக்கு தமிழக அரசாங்கம் நியமித்ததுக்கு இது ஒரு வரவேற்கக்கூடிய செயல். இந்த பகுதியை சுத்தமா கடற்கரையை வைக்கணுங்கிறது நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாமும் கடற்கரையை சுத்தமா வைப்போம். சமூக விரோத செயல்களுக்கும், அதே போன்று மதுவை இந்த இடத்துல பாட்டில்களை வீசிட்டு போகிறதோ அல்லது பிளாஸ்டிக் போன்ற நெகிழி குப்பைகளை வீசுறதையும் தவிர்க்கணும். ஏன்னா கடற்கரையை பாதுகாக்கணும். எதிர்கால தலைமுறைக்கு நமக்கு அதை பத்திரமா கொடுக்கணுங்க நம்மளுடைய கடமை. இப்ப கடற்கரைக்கு வந்தாச்சு. இந்த பகுதி மிகப்பெரிய அளவுல அமைக்கப்பட்டிருக்கும் போது சாலை வசதிகளும், அதே போன்று கோவிலை சுற்றி நிறைய இடங்களும் நிறைய சிறுதெய்வங்களும் காணப்படுது. அதனால கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மக்கள் அதிகமா அங்க வழிபட்டுட்டு போறாங்க. அவங்களுடைய குலதெய்வங்களை வழிபடும் பொழுது விலங்குகளை எடுத்து பலியிட்டு அவங்க இங்கே உணவு சமைத்து அதை சாப்பிட்டுட்டும் போறாங்க. ஆகவே இந்த பகுதி எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பான பகுதியா காணப்படுது. ஆனா இந்த கடல் குளிக்கிறதுக்கு உகந்த கடலா இல்ல, ரொம்ப ஆழத்துக்கு போக கூடாது. இந்த ஒரு சுழல் நிறைந்த கடலாக காணப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு கடற்கரை அமையவில்லை, பீச் இங்க கிடையாது. பள்ள நிறைந்த பகுதியாகவும் சுழல் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறதுனால இங்க குளிக்கும் போது பத்திரமா குளிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகிறது சுயம்புலிங்க சாமி கோவில். அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது கடற்கரையிலிருந்து முன்பு ஒரு நீண்ட பிரகாரம் போன்ற அமைப்பு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எச்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு பிரகார அமைப்பு ஆங்காங்கே உடைந்த நிலையில் காணப்படுது. இங்க பார்த்தாலும் ஏற்கனவே 3 துண்டுகளை அங்காங்கே பார்த்தோம். இப்ப நம்ம கோயிலை பார்த்து போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வலது பக்கம் ஒரு தெப்ப குளம் காணப்படுது, ஒரு குளம் ஒன்று காணப்படுகின்றது. இங்க ஓரளவு நல்ல தண்ணி கிடைக்குது. குறைவான, அதாவது ரொம்ப உப்பான தண்ணி நம்ம சொல்ல முடியாது. இதை போன்று 4-5 இடங்களில் நல்ல தண்ணி கிணறுகள் காணப்படுகின்றன. இப்ப அடுத்து அந்த பிரகாரம் உடஞ்ச இடத்துல அங்க ஒண்ணு கடற்கரையில காணப்பட்டுச்சு 2-3 துண்டுகள். இங்கேயும் அதே போன்று ஒரு துண்டு இந்த குளத்து பக்கத்துலயும் தெப்பம் பக்கத்துலயும் காணப்படுது. இது அடுத்து நம்ம உள்ள போனோம்னா எல்லா இடமே மணல் நிறைந்த பகுதியாகத்தான் காணப்படுது. இது புதிதாக ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, முன்னாடி தான் ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. சங்க இலக்கியங்களிலும் இந்த பகுதியானது குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு வாழ்ந்தவர்கள் உலகின் பகதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்.
அதே போன்று இந்த பகுதியிலிருந்து வளைகுடா பகுதிகளுக்கு தொடர்ந்து வணிகமானது செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பகுதி மிக பண்டைய கால மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்படுகின்றது. சாலமன் என்ற அரசர் மத்திய கிழக்கில், அதாவது கிறிஸ்துவ காலத்துக்கு முன்பு ஆட்சி செய்த அந்த மன்னர் இங்கிருந்து பல பொருட்களையும் இறக்குமதி செய்ததாக அவர்களின் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கிருந்து அதாவது ஓபியக் பட்டணம் அப்படின்னு இதை அழைக்கிறாரு. இங்க இருந்து தங்கம்னா தங்க கட்டி கிடையாது, தங்க நகைகள், மயில், அதான் மயிலுடைய தோகை, மயில், குரங்கு, அதே போன்று முத்துக்கள், பவளங்கள், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் இங்கிருந்து இந்த குறிப்பிடப்படும் இந்த உவகையிலிருந்து, இன்றைய உவகையிலிருந்து அவங்க இறக்குமதி செய்துகிட்டதா சொல்றாங்க. அப்படின்னா இந்த பகுதி பாண்டியர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வணிக பகுதியாக இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுனால அவங்களும் அவங்களுடைய பிரதிநிதிகள், அரச பிரதிநிதிகள் இங்கிருந்து ஆட்சி செய்திருப்பாங்க. அவங்களோட உறவினர்களோ இல்ல தளபதிகளோ நிச்சயம் இந்த பகுதியிலிருந்து வணிகம் செஞ்சு, அதாவது அவங்களுடைய இடத்தை காக்குறதுக்காக அவங்க இருந்திருக்கணும். இந்த பகுதியில கோட்டைகள் இருந்திருக்கணும். பாண்டியர்களுடைய கோட்டைகள் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் அவங்களுக்கு சில இவ்வாறான குலதெய்வ வழிபாடுகள் சுத்தி அந்த கோயிலை சுத்தி இருந்திருக்கு. சிவன் கோயிலும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா இந்த இடத்துல நிச்சயம் பாண்டியர்களுடைய கோட்டைகள் முன்பு இருந்திருப்பதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. இதை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில குலசேகரப்பட்டினம், அதே போன்று காயல்பட்டினம், வீரபாண்டிய பட்டணம், அதை அடுத்து புன்னைக்காயல், கொற்கை இரண்டுமே ஒன்றுதான். காலத்தால் வேறுபட்ட பெயர்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு துறைமுகங்கள் தொடர்ந்து வடக்கு பகுதியில் பல துறைமுகங்கள் காணப்பட்டன. தெற்கு பகுதியில் மருங்கூர், கன்னியாகுமரி, முட்டம், தேகாப்பட்டணம், குளச்சல் போன்ற கோட்டாறு துறைமுகம் கிடையாது, உள்பகுதியில் அமைந்தது. ஏன்னா பல துறைமுகங்கள் அடங்கிய ஒரு கடற்கரை ஓரத்துலதான் இந்த துறைமுகம் அமைஞ்சிருந்திருக்கு. ஆகவே மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்திருந்த பகுதியாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த பகுதியில் இப்பொழுது தேவாலயங்களையும் நிறைந்து காணப்படுகின்றன. அடுத்த பகுதியில் தேவாலயங்களை பற்றி நாம் பார்ப்போம். கிறிஸ்தவம் எப்படி இந்த பகுதிக்கு வந்தது, இப்பொழுது எப்படி சிறந்து காணப்படுகின்றது என்பதை பற்றியும் பார்ப்போம். இப்பொழுது அந்த சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் தான் நாம் நிற்கின்றோம். இந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு கோவிலாக காணப்படுகின்றது. பல காலங்களிலும் தொடர்ந்து வழிபடப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த கோவிலை சுற்றி பல சிறுதெய்வ வழிபாடுகளும் பல கடவுளர்களும் நிறைந்து காணப்படுகின்றார்கள். பிரம்மசக்தி அம்மன், சிவனைந்த பெருமாள், முன்னடி சாமி, பேச்சியம்மன், சுடலை மாடசாமி, இசைக்கி அம்மாள், அதே போன்று ஆலையடி சாத்தா, அதாவது சாத்தா சாஸ்தா என்று அழைக்கிறார்கள், தமிழில் சாத்தா ஆகிய கோவில்கள் நிறைந்த பகுதியாக இது காணப்படுகின்றது. குலதெய்வங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் எப்பொழுதும் மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வழிபடுவதற்காக. இந்த பகுதியில் முன்பு பதநீர், வாழை, நிலக்கடலை, பனங்கிழங்கு ஆகிய பொருட்கள் உண்பதற்காக விற்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு வணிக உணவுப் பொருளாகவும் இந்த பகுதியில் கிடைத்திருக்கின்றன. அதே போன்று மார்கழி மாதத்தில் காலை 7 மணிக்கு சரியாக சூரிய ஒளியானது இங்கு உள்ள சிவனின் சிலை மீது விழுகின்றது. அதாவது சுயம்புலிங்க சுவாமி மீது விழுகின்றது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது. அதே போன்று வைகாசி நாட்களில், அதாவது வைகாசி மாதத்தில் விசாக விழா மிக பெரிதாக கொண்டாடப்படுகின்றது. மகர மீன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளிலும் பக்தர்கள் ஏராளமாக இந்த பகுதிக்கு வருகிறார்கள். தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசை, திருவாதிரை, அதே போன்று கார்த்திகை தீபம் ஆகிய விழாக்கள் மிக முக்கியமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இது பாண்டியர்கள் காலத்திலேயே மிக முக்கியமான கோவிலாக இருந்திருப்பதால், அதே போன்று இந்த பகுதி சிவப்பு மணல் குன்றாக காணப்பட்டிருப்பதால் இந்த பகுதி ஒருவேளை இந்த கோவில் முருகனுக்காக கட்டப்பட்ட கோவிலா என்பதில் ஒரு சந்தேகமும் வருகின்றது. ஏனெனில் இந்த பகுதியில் வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த அனைத்து விழாக்களும் மிக முக்கியமாக கொண்டாடப்படுவதால் சிவன் கோவில்களில் வேறுபட்ட விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் இது முருகனுக்கு உகந்த எல்லா விழாக்களுமே மிக முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுவதால் திருச்செந்தூர் அடுத்து முருகனை கொண்டாடும் மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கால மாற்றத்தால் அது சிவனாகவும் பொறுப்பெற்றிருக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரியவில்லை. மேலதிக ஆய்வுகளை மேற்கொண்டால் அதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது சிவனாக வழிபடப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமான ஒரு கோவிலாகவும் அதே போன்று வணிக நகராகவும் பாண்டியர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த கோவிலானது
1500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. அதோடைய கட்டட அமைப்புகள் அனைத்தையும் வைத்து, அதே போன்று இங்கு ஆட்சி செலுத்திய விதம், இங்கு உள்ள வணிகம் அனைத்தையும் நாம் மானுடவியல் ஆய்வாக எடுத்து பார்க்கும் பொழுது இதோடைய காலமானது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் பின்னு செல்கின்றது. மான வீர வளநாடு என்ற பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக அவர்கள் ஒரு பெரும் பகுதியை மானவீர வீர வளநாடு என்று அழைத்திருக்கிறார்கள். அவர்களின் 7 வளநாட்டு பகுதியில் இதுவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கும் இடத்தில்தான் இது அமைந்துள்ளது. அதே போன்று பார்த்தால் இந்த பகுதியில் களப்பிரர் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வணிகம் நடைபெறவில்லை. அதைத் தொடர்ந்து நாயக்கர் ஆட்சி காலத்திலும் சுல்தான்களின் ஆட்சி காலத்திலும் இந்த பகுதியானது இருந்த பகுதியாகத்தான் காணப்படுகின்றது. மிகப்பெரிய வணிகம் நடந்ததற்கான எந்த ஒரு ஆவணங்களும் தொடர்ந்து காணப்படவில்லை. ஓரளவு காயல் பட்டணத்திலிருந்தும் புன்னை காயிலிருந்தும் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த உவகையிலிருந்து தொடர்ந்து வணிகம் நடைபெறவில்லை. பாண்டியர்கள் ஆட்சி காலம், சோழர்களின் ஆட்சி காலம், சேரர்களின் ஆட்சி காலத்தில் இது சிறந்து விளங்கிய பகுதியாக காணப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் பாண்டியர்கள் மிக முக்கியமாக துறைமுகமாக இருந்திருக்கின்றது. அவர்களின் 25க்கு மேற்பட்ட துறைமுகங்களில், அதாவது கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடல் வரை பறந்து விரிந்து காணப்பட்ட 25 துறைமுகங்களில் இது மிக முக்கியமான ஒரு துறைமுக பட்டணமாக இருந்திருக்கின்றது. காயல் பட்டணம், வீரபாண்டிய பட்டணம், அதே போன்று குலசேகர பட்டணத்துக்கு அடுத்த இடத்தில் இந்த துறைமுகமானது தெற்கு நோக்கிய பாதையில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகின்றது. சந்தனம் பூசி கடலில் குளிக்கும் முக்கியமான பண்டிகையும் இங்கு பிரசாதமாக தரப்படுகின்றது. அனைவரும் அவ்வாறுதான் செய்கின்றார்கள். அதே போன்று பக்தர்கள் வேண்டுதலுக்காக 11 41 அல்லது 101க்கு வேறுபட்ட மணலை அள்ளி வந்து, கடற்கரை மணலை அள்ளி வந்து கொட்டி ஒரு சுமையை எடுத்து வந்து தன்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக கொண்டாடும் விழாவும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது விசாக நாட்களில். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. கரைசுத்து உவரி என்றும் இந்த கோவிலானது அழைக்கப்படுகின்றது. மார்கழி மாதங்களில் நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியனின் ஒளியானது இந்த கடவுளின் மேல், சிவனின் மேல் இங்கு படுகின்றது. அந்த வகையிலும் இது மிக முக்கியமான ஒரு கோவிலாக காணப்படுகின்றது. ஒரு மீன் கொடியை கொண்டு காணப்படுவதால் இதன் பண்பாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முந்தைய பண்பாடாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று 1530 பிரான்சிஸ் ஜேவியர் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் இந்த பகுதிக்கு வந்துள்ளார், மத போதகர். அவர்கள் பகதவர்களை மதம் மாற்றியதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. பெர்னாண்டோ என்ற போர்ச்சுகீசிய அவர்களின் குடும்ப பெயர்கள் இங்கு உள்ள மீனவர்களுக்கு மிகுந்து காணப்படுகின்றன. கோவாவிலிருந்து அவர்கள் ஆட்சி செய்த பொழுது இந்த பகுதிக்கு வந்து மதம் பரப்பும் பணிகளில் இவர் ஈடுபட்டிருந்தார், பிரான்சிஸ் ஜேவியர். அதே போன்று மேற்கு கரை, கிழக்கு கரையில் உள்ள பல பகுதிகளுக்கும் மதம் பரப்பும் பணிக்காகவும் அவர் சென்றிருந்தார். அதே போன்று கால்டுவெலும் இந்த பகுதியை குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் நூலில். உவரி என்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இருந்ததாகவும், பாண்டியர்களுக்கு இது வணிகத்துக்கு பெயர் போன இடமாகவும் குறிப்பிடப்படுகின்றன. பாண்டியர்களுக்கு தான் மிக முக்கியமான இடமாக பல இலக்கியங்களிலும் அதே போன்று வெளிநாட்டவர்களின் ஆவணங்களிலும் காணப்படுகின்றன. இங்கு கிட்டத்தட்ட 10,000 மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இப்பொழுது காணப்படுகின்றது. இப்ப அந்த இடத்துல நிக்கவும் கடற்கரையில நீங்க பார்த்த தெரியும், பல சிதிலங்கள் கடற்கரையில் ஆங்காங்கே காணப்படுகின்றன. 2 முக்கியமான சிறிய ஒரு மண்டபம் போன்ற பகுதி காணப்படுகின்றது. அதிலிருந்து ஒரு நீண்ட ஒரு பிரகார அமைப்பு கோவில் வரை தொடர்ந்து காணப்படுகின்றது. 2 இடங்களில் உடைந்தும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. அதை வச்சு பார்த்தா அந்த கோவில்ல கடற்கரையிலிருந்து ஒரு பிரகார அமைப்பு உள்ள வரை இருந்திருக்கணும். கடல் சீற்றத்தாலோ அல்லது சுனாமி போன்ற ஒரு இயற்கை சீற்றங்களாலோ புயல் போன்ற காரணங்களால் இது அழிந்துபட்டிருக்கலாம் காலத்தால். முன்பு இந்த இடத்தில் மிகப்பெரிய கோவிலும் கோட்டைகளும் பாண்டியர்களின் பல ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் நிறுத்தப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் கோவில் இருந்துச்சோ கட்டாயம் அவங்க பாதுகாக்கணும். அதே போல் அந்த பகுதியை வணிகர்கள் கடந்து சென்றிருக்கணும். வணிகர்கள் கடந்து சென்றதான் அந்த பாதையில முக்கியமா கோவில்களை கட்டுறாங்க. அதே போன்று மிகப்பெரிய வணிக பெருவழி தடத்தில் இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. அதை வைத்தும் பார்க்கும் பொழுது வணிகம் சிறந்திருந்த மிக முக்கியமான இடத்துல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். பாண்டியர்களுடைய கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு வணிக நகர்ல நம்ம நிக்கிறது நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. இன்னைக்கும் அந்த நகர் அப்படியேதான் அந்த பகுதியான காணப்படுது. மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அந்த பகுதி மாற்றம் இல்லாவிட்டாலும் அந்த பகுதியானது இன்றும் மிக முக்கியமான இடத்தில் அமைந்துள்ளது. கோவில்கள் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை, அது இடிந்துபட்டு காணப்படுகின்றது. இன்று சில பகுதிகள் அதாவது மேலும் எடுத்து கட்டப்பட்டுள்ளது. இதுதான் அங்க பகுதியில் உள்ள சாத்தாங்கோவில்.
அதாவது எடுத்து கட்டப்பட்டுள்ள சாத்தோம் கோவிலாக காணப்படுகின்றது. இதை வழிபடுவதற்கு அந்த மாவட்டத்தில், அதாவது 3 மாவட்டங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். சிறுதெய்வ வழிபாடுகளுக்காகவே இந்த பகுதியானது மிக முக்கியமான ஒரு பகுதியாக என்றும் காணப்படுகின்றது. அந்த வகையில் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இந்த பகுதியை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று இந்த பகுதியை சுற்றி பல தேவாலயங்கள் அமைந்திருப்பதால் மக்கள் இங்கு ஒரு வணிக, அதாவது சுற்றுலா பகுதியாகவும் காணப்படுகின்றது. மக்களின் கூட்டம் எப்பொழுதும் விடுமுறை நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று பிடிமண் நேர்த்தி கடனும் இங்கு கொண்டாடப்படுகின்றது. நோய் இருந்தால் இங்கு வந்து தங்கி அந்த நோய் தீரும் வரை இங்கே இருந்து, அதாவது சுயம்புலிங்க சாமியும் அதே போன்று பல குலதெய்வங்களும் அந்த நோயை தீர்ப்பார்கள். இங்கு வந்து தங்கி பிடிமண் எடுத்து கடவுளுக்கு அளித்து தன் நோயிலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களும் பலரும் இருப்பதாக மக்கள் நம்பிக்கை இருக்கின்றது. இந்த கடற்கரையில் சந்தனம் பூசி குளித்து பிடிமண்ணை எடுத்து கடவுளுக்கு அளிப்பதால் அவர்களின் நோய் தீரும் என்ற நம்பிக்கையும் தொடர்ந்து காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு இடத்தில் தான் இருக்கின்றேன். அடுத்த பகுதியில் நான் இந்த பகுதியில் சுற்றி அமைந்துள்ள தேவாலயங்களை பற்றியும் வரலாறை பற்றியும் தொடர்ந்து நான் தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இத்துடன் இந்த பதிவு நிறைவடைந்தது. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.